அன்பார்ந்த கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய நாள் ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி, அதாவது 19/7/2026 பராபவ வருஷம் ஆடி மாதம் 3ஆம் தேதி, கிரீஷ்ம ருது, தக்ஷணாயன புண்ணிய காலம். இன்னைக்கு கார்த்தால 8:49 வரைக்கும் பஞ்சமி திதி, அப்புறம் சஷ்டி திதி. இன்று இரவு 11:25 வரை உத்தர நட்சத்திரம், அப்புறம் ஹஸ்த நட்சத்திரம் வருது. இன்னைக்கு 6 மணிக்கு பின்னாடி அமிர்த யோகம், நல்ல நாள். இன்றைய ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு சிறிது கடினமான நாள். ஏன்னா உங்களோட 2வது வீட்டு தன பலம் பெற்ற தன பாவம் கொஞ்சம் வீக்காக இருக்கு. ஆகையால் நீங்கள் அதுவும் இன்னைக்கு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அப்புறம் இந்த சேல்ஸ் போய் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்களுக்கு சிறிது கடினமான நாள். மற்றபடிக்கு இந்த அரிசி, பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், சாப்பிட்ற பொருள்களை வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல நாள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தாய்க்கு இன்னைக்கு நல்ல நாள், அதாவது தாயாருக்கு இன்னைக்கு நல்ல நாள். எப்படின்னாக்கா, அவங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த மருத்துவ வசதிகள் இன்று கிடைக்கும். நல்ல நாள், வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு ஹோல்டே மகிழ்ச்சியான நாள் தான். கார்த்தாலேயே பிள்ளைகள் மூலமாக நல்ல தகவல்கள் வரும், நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதுக்கும் அப்புறமாக உங்களுடைய உற்றார்கள், உறவினர்கள் கிட்டேருந்து ஒரு நல்ல தகவல் வரும். அப்புறம் சில பேருக்கு நண்பர்கள் கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நல்ல தகவல்கள் வரும். தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு. முதலீடுகள் பண்ணலாம். முதலீடுகள் பண்ண வேண்டியதை பற்றி நன்றாக ஆலோசிக்கலாம். இன்னைக்கு சிறப்பான நாள். மகிழ்வோடு இருங்க, சந்தோஷமாக இருங்க. நல்ல நாள், வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு மிக சாதாரணமான நாள். எதுலேயும் கவலைப்பட வேண்டாம். ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து எந்த ஒரு முடிவையுமே எடுக்கணும். இது பொத்தாம்பதுவான அட்வைஸ் தான். எதில் நீங்கள் யோசிக்கணும்? உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நான் கூப்பிட்டு பேசிடுறேன், அது ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க, அந்த மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒன்று ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்கன்னா, ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ஆராய்ந்து ஆற போடுங்க. எடுத்தோம் பிடிச்சோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு போய் கேட்டுட்டு அவங்களுக்கும் வருத்தம், கேட்டுட்டு வந்த வாட்டி உங்களுக்கும் வருத்தம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சகோதர மனப்பான்மையோட விட்டு பிடிங்க. எதுவாக இருந்தாலும் அவங்க ரியலைஸ் பண்ணிடுவாங்க, கரெக்டாக இருக்கும். தனம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வருது. இன்றைக்கி தனஸ்தானம் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. இன்றைக்கி சகோதர சகோதரி உறவு மாத்திரம் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கான நாளுக்கான அட்வைஸ். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், இன்னைக்கு காரணமே இல்லாமல் ஒரு மனக்குழப்பம், ஒரு மென்டல் இரிட்டேஷன் இந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்லான்னு நினைப்பீங்க, வேண்டாம் தள்ளி போடுவீங்க. கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு கூட எடுக்க பிடிக்காது. கொஞ்சம் ஏதோ ஒரு மனக்கோட்டையில், மனக்கற்பனையில் தூரமாக போயிட்டு வரணும், அப்படி இப்படிலாம் பிளான் பண்ணுவீங்க. ஓகே, உங்கள் கற்பனையை ஓட விடுங்க, தப்பில்லை. இருந்தாலும் இன்னைக்கு சகோதரர்கள் கூட சிறு சிறு வாக்குவாதங்களோ அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிதல்களோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை பற்றி ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் கோயில் குளங்கள், ஒரு அமைதியான சூழ்நிலை, அதில் இருங்க, நல்லது. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள்,
இன்னைக்கு உங்களுடைய வாக்கு ஸ்தானத்துல கொஞ்சம் கடுமை இருக்கும். அதனால உங்களுடைய பேச்சுல கனிவும், நிதானமும் மிகவும் தேவை. அதுவும் ஆ புதியவர்களோட நீங்க பேசும் பொழுது. இதுவரைக்கும் உங்களுக்கு ஜாஸ்தி அறிமுகம் இல்லாதவர்கள், புதியவர்கள் ஃபோன்ல தான் கம்யூனிகேட் பண்ணியிருக்கீங்க. இன்னி தான் நேரடியா மீட் பண்ண போறீங்க. அந்த மாரி இருக்கிறவங்களோட கொஞ்சம் பதவுசா பேசுங்க. உங்களோட டென்ஷன், இல்ல அவங்கள எடை போடுறது அதெல்லாம் நிறுத்திட்டு, அவங்க என்ன காரியத்துக்கு உங்கள்ட்ட வந்திருக்காங்களோ, அந்த காரியத்த உங்களால முடியும்னா நீங்க பண்ணி குடுங்க. அதுதான் சாலச் சிறந்தது. வருமானம் இன்னைக்கு ஆனா நல்லா இருக்கு. 2வது வீட்டு அதிபதி நல்லா இருக்கிறதுனால, வருமானங்கள் பிரச்சனை இல்லை. இந்த ஒரே ஒரு விஷயம் தான். பேச்சில் கனிவும், நிதானமும் தேவை. வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள். இன்னைக்கு எல்லாம் ஓகே. இருந்தாலும் உங்களுடைய விரயஸ்தானம் அது இன்னைக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஆகையால் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் நீங்க. அதுவும் மற்றவர்களுடைய பொருள்களை நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுதோ, அல்லது கண்ணாடி சம்பந்தப்பட்ட பொருள்களை நீங்கள் கையாளும் பொழுதோ கவனம் தேவை. நீங்க என்னதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் திடீர்னு கை நழுவி ஏதாவது ஒண்ணு கீழ விழுந்து உங்களுக்கு நஷ்டம் வரலாம். பி கேர்ஃபுல் முடிஞ்ச வரைக்கும். அதே மாதிரியே இன்னைக்கு கொஞ்சம் உடல் அலைச்சல். என்ன? அதே மாதிரியே ஜீரணக் கோளாறு வரலாம். தேவையில்லாம என்ன காரணம்னு தெரியல. நேத்து முந்தா நாள் ஒழுங்கா சாப்பிடல. கொஞ்சம் அன்டைம்ல சாப்பிட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு உங்களுக்கு பசி ரொம்ப கஷ்டம். பசியே இருந்தாலும் நீங்க ஆசைப்பட்ட உணவ நல்லா சாப்பிட முடியாம என்னமோ ஒண்ணு தடுக்கும். ஸோ, இதற்காக தியானம் செய்து உங்கள் உடல்நிலையை நன்றாக வைத்துக் கொள்ளவும் வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள். துலா ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள் தான். இருந்தாலும் வெளியூருக்கு பிரயாணம் செல்பவர்கள், அதுவும் இந்த பொது போக்குவரத்து துறை, இந்த பஸ்ஸு, ட்ரெயினு இந்த மாதிரி இல்லாட்டினா டாக்ஸி, ஆட்டோ இந்த மாதிரி போறவங்க, தயவு செஞ்சு நீங்க எடுத்துட்டு போற உடைமைகள் மேல ரொம்ப கவனமா இருங்க. ஞாபக மறதியினால எதையாவது விட்டுட்டு போயிருவீங்க. விட்டுட்டீங்கன்னா அது திரும்ப கிடைக்கவும் கிடைக்காது. இது உங்களோட தப்பா தான் இருக்கும். யார் எடுத்தாங்க? கீழ விழுந்ததா? மேல விழுந்ததா? அவன் தூக்கிட்டு போயிட்டானா? இதெல்லாமே வேண்டாம். நீங்க எடுத்துட்டு போற பொருள்கள கையோட பத்திரமா எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு வாங்க. வேற கொஞ்சம் உடல் சோர்வு இருக்கும். நீங்களும் மறதின்னா சும்மா ஜஸ்ட் லைக் தட் இல்ல. ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம், டக்குன்னு இறங்கி போய் ஒரு வேலைய முடிச்சா போறோம். அந்த மாரிலாம் தோணும். ஸோ, ஜாக்கிரதையா இருங்க. உடைமைகளை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களுடைய மன நிம்மதியையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான நாள். நல்ல நீங்க செய்யற வேலை கரெக்ட்டா வரும். அ நினைத்த காரியங்கள் கைகூடும். சுப காரியங்கள் நீங்க பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா, அதற்கான வாய்ப்புகள் இன்று உறுதியாக்கப்படும். ஏதோ ஒரு குழந்தைக்கு காது குத்துறது, இல்ல ஒரு பெண் பார்க்கறதுக்கு அவங்கள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர சொல்றது, இல்ல நிச்சயதார்த்தம் என்னைக்கு வச்சுக்கலாம். அந்த மாரி சுப காரியங்கள், குடும்ப சம்பந்தப்பட்ட, பெண்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் இன்று கரெக்டான ஒரு முடிவு எடுக்கப்படும். அதனால சந்தோஷமா இருங்க. பணம்லாம் நெறைய தான் இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான தன குறைபாடும் வராது. அந்த நிகழ்ச்சிகள ரொம்ப சிறப்பா முடிவெடுத்து நடத்தி முடிச்சிருவீங்க. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான அறிவுரை என்ன தெரியுமா? உங்களுடைய உத்தியோகத்துல, உங்களுடைய மேலதிகாரிகள், உங்களோட வயசுல மூத்தவங்க, உங்கள விட அனுபவசாலிகள், இவங்களோட அறிவுரைகளை கேட்டு நீங்க நடக்கணும். அதுதான் என்னோட அறிவுரை உங்களுக்கு. ஸோ, ஃபர்ஸ்ட்டு அறிவுரையே இன்னைக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
அப்புறம் தனம்லாம் நல்லா இருக்கு. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஹெல்த்தும் நல்லா இருக்கு. அதனால ஏதாவது ஒரு தெரியாத ஏரியாவுல உங்களுக்கு திடீர்னு இன்னைக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற இது வந்து உத்தியோகம் போறவங்களுக்கு, உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தான் மெயினா இந்த அட்வைஸ். வியாபாரிகள், தொழில் புரிவோர்கள் அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் தன்னை போல கரெக்டாவே ஒரு அட்வைஸ் கிடைச்சிரும். அவங்களோட இருக்கக்கூடிய மற்ற பிசினஸ்மென்னோ, அவங்களோ இவங்களோ சொல்லிருவாங்க. ஈவன் மேனேஜர்ஸ் கூட சொல்லிக் குடுத்துருவாங்க. பட் உத்தியோகத்துல போறவங்க, எந்த விதமான ஈகோ இஷ்யூவும் இல்லாம, உங்களுக்கு தெரிந்தது தெரிந்ததாகவே இருக்கட்டும். இருப்பினும், உங்களுடைய மேலதிகாரியோ, இவங்களோ சொல்றது வந்து உங்களது வேலையை சுலபமாக்கும். உங்களுக்கு இன்னொரு அடிஷ்னலா நல்ல பேரும் கிடைக்கும். ஸோ, அதுதான் என்னுடைய அறிவுரை. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள். இன்று சுபாவமான அ நல்ல நாள் தான். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. முக்கியமா என்ன அப்டின்னா, இன்னைக்கு நீங்க சின்ன வயசுல பார்த்த சில நபர்கள், இப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப முதியவர்களாக ஆயிருப்பார்கள். வயசு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அவங்கள திடீர்னு இன்னைக்கு ஒரு சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதங்கள், நல்வாழ்த்துக்கள் இதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய சீரான வளர்ச்சியை பார்த்து அவங்கெல்லாம் ரொம்ப பெருமைப்படுவாங்க. உங்களுடைய தாய், தந்தையர் உங்கள இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்களேன்னு அவங்களையும் சேர்த்து பாராட்டுவாங்க. அந்த மாரியான நிகழ்வுகள் நடக்கும். அது வந்து ரொம்ப மன நிறைவை குடுக்கும். பாக்கியமான நாள். பெரியவங்களோட ஆசீர்வாதம் மனப்பூர்வமா கிடைக்கிறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு வந்து அந்த மாரியான நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும். தனம் நல்லா இருக்கு, ஆரோக்கியம் நல்லா இருக்கு. எத பத்தியும் பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள். இன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம். கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். பெரிய விளைவுகள்னு ஒண்ணும் இல்ல. விபத்துகள் எதுவும் இல்ல. பேச்சு வழக்குலயும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. தனபலம் நல்லாவே இருக்கு. இன்னைக்கு வந்து சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜோதிட கூற்று அவ்வளோதான். உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு எதுவும் நீங்க நினைச்சு பயப்படாதீங்க. இருந்தாலுமே பொத்தாம்பொதுவான ஒரு அட்வைஸு, மனச கொஞ்சம் ஃப்ரீயா, ரிலாக்ஸ்டா வச்சுக்கங்க. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள். இன்னைக்கு வந்து சந்திரன் 7ல இருக்காங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. மனசு வந்து குறு 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 குருன்னு இருக்கும். உங்க சிறு குழந்தை பருவத்தில், அதாவது இது வந்து ஒரு மத்திய தர வயதை தாண்டியவர்களுக்காக சொல்லும் பலன். உங்களுடைய சிறு வயது அ சில செயல்கள் திடீர்னு உங்களுக்கு ஞாபகம் வந்து ஒரு மகிழ்ச்சியையும், ஒரு சிலிர்ப்பு, ஒரு குறுகுறுப்பை தரும். ஏதோ ஒரு சின்ன வயசுல பண்ண ஒரு குறும்போ, இல்ல கலாட்டாவோ, அத வந்து திடீர்னு உங்களுக்கு நினைவு வந்து ஒரு சந்தோஷத்த கொடுக்கும். உங்களுடைய தன நிலைமை நல்லாவே இருக்கு. அண்டு உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய மகிழ்ச்சி தான் இன்னைக்கு சிறப்பான நாள். அது ஒரு மாதிரியான ஒரு இதுக்கு எல்லார்கிட்டயுமே ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். ஆனா, நம்ப சின்ன வயசுல பண்ண ஒரு குழந்தைத்தனமான ஒரு செயல திடீர்னு நெனச்சு, ஈவன் உங்களுடைய குழந்தைகள்ட்ட சொல்லி மகிழ்வீங்க. அல்லது வேற யார்ட்டயாவது சொல்லுவீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ளாஷ்பேக் இருக்கக்கூடிய ஒரு நாள். சந்தோஷமா இருங்க. உங்களுடைய குழந்தைத்தனத்தையும், குறும்புத்தனத்தையும் விடாமல் அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு வாங்க. நல்லது. வாழ்த்துக்கள். கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான, இனிமையான வணக்கங்கள். நமஸ்காரம். இன்னைக்கு நான் வந்து மெயினா இம்பார்ட்டன்ஸ் குடுத்து பேசுறது வந்து எதுக்குன்னா, தாய், தந்தை அவர்களுடைய நலன். நம்பளால எந்த லெவலுக்கு வந்து நம்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்குறோம். அவங்கள வந்து நம்ப எப்படி பார்த்துக்கிறோம். ஏன்னா, ஒரு குழந்தையாக பிறந்து, வளர்ந்து, வயது தான் ஜாஸ்தி ஆகுறதே ஒழிய, மனதளவுல திரும்ப ஒரு குழந்தை பருவத்தை தான் எல்லாருமே ரீச் பண்ணுவோம்
எனக்கும் அதே தான், கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் அதே தான். வயதானவர்களுக்கு வந்து சின்ன சின்ன ஆசைகள் வரும். உணவு மேல அபரிமிதமான ஒரு விருப்பம் வரும். யாராவது நம்மள்ட்ட வந்து பேசிட்டே இருக்க மாட்டாங்களா? அப்படின்ட்டு. அதுவும் அவங்களுடைய பேரன், பேத்திகள பார்க்கணும் அப்படின்னாக்கா, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடையாது. ரைட். இது பல பேர் சொல்லியிருக்கிறது. பல பேர் அனுபவிக்கிறது. இதுல என்னுடைய பார்ட் இன்னைக்கு வந்து என்னோட நேயர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, சின்ன வயசுல எல்லா தாய் தந்தையருமே ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நம்மள கண்டிப்போட தான் வளர்த்திருப்பாங்க. ஈவன் நம்மள அடிச்சு கூட வளர்த்திருப்பாங்க. அதெல்லாம் போயி, நம்மளோட குழந்தைகளையே நம்ம வந்து சமயத்துல கண்டிச்சு தான் வளர்க்குறோம். அந்த கண்டிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டெம்பரவரி. அது பெரிய விஷயம் இல்ல. நம்ப வந்து ஆசைப்பட்டு இன்னாருக்கு தான் குழந்தையா பிறக்கணும்னு பிறப்பதற்கு நமக்கு வந்து சாய்ஸ் கிடையாது. அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. நம்ம பொறந்துட்டோம். அவ்வளோதான். இது வந்து ஒரு இயற்கை. யாராலயுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம். இறைவன் மட்டுமே, இந்த பிரபஞ்சம் மட்டுமே அறிந்த விஷயம் இது. அதனால நம்மள சின்ன வயசுலேருந்து எவ்வளவோ விஷயங்கள பொறுத்துன்ட்டு நம்மள வளர்த்து, ஆளாக்கி, சமுதாயத்தில ஒரு வேல்யூவோட நம்மள நிப்பாட்டி, அதில அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், பெருமை இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க எதிர்பார்க்கிறது நம்மளோட ரெகக்னிஷன். அவங்கள எப்படி வந்து நம்ம வாஞ்சையோட ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நேரத்தை செலவு பண்ணி நம்மளுடைய பெற்றோர்களோட ஆசீர்வாதம் தான் இந்த உலகத்திலேயே கடவுள் கிருபையை விட அதிகமான சக்தி வாய்ந்தது. இதை என்னோட அனுபவத்தில் நான் அனுபவித்து சொல்கிறேன். அதனால் என்னோட நேயர்கள், கர்ஜனை டிவியோட நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்கா, வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தாய், தந்தை, வயதானவர்கள் இவங்களுக்கெல்லாம் நம்மளால முடிஞ்சது ஒரு அன்பு தானே. ஈவன் ஒரு நாய்க்குட்டி கூட வந்து அதை தடவி கொடுக்கும்போது வாழை ஆட்டின்ட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறது. எல்லாமே ஒரு ரெக்கக்னிஷன். நம்மளே வந்து ஒரு கடைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு போகும்போது, நம்மள "வாங்கய்யா எப்படி இருக்கீங்க? எங்க ரொம்ப நாளா காணோம்?" அப்படிங்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்மள இன்னும் இந்த கடைக்காரர் ஞாபகம் வச்சிருக்கிறாருன்னு. அப்போ நம்மள பெத்து, வளர்த்து, எல்லா விதத்திலயும் நம்ம கூடயே இருந்த ஒரு பேரண்ட்ஸ் வந்து நம்மளோட ரெக்கக்னிஷனுக்காக, நம்மளோட அன்புக்காக, ஒரு ஸ்பரிசத்துக்காக எவ்வளோ ஏங்குவாங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுண்டு, நம்மளோட நம்ம வாழுற வாழ்க்கையில இருக்கக்கூடியத அவங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அன்பு முக்கியம், ஆதரவு முக்கியம். ஆகையால் அவங்களோட ஆசீர்வாதத்திற்கு உகந்தபடி நடந்துக்குங்க எல்லாருமே. நல்ல எல்லாருக்கும் பெரியாரோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். நமஸ்காரம்.